ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு அருமையான சிக்கன் கிரேவி நான் சமைக்கலான்னு இருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சிட்ருக்குறாங்க. ரசம், சிக்கன் கிரேவி. ஸோ சாப்பாடு அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. சிக்கன் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கறி பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இதுதான் கறி. பார்த்திங்களா, நல்லா நெஞ்சு கறி. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கும்பொழுது தொடக்கறி வாங்குகிற பழக்கம் நமக்கு கிடையாது. ஏன்னா தொடக்கறி அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நெஞ்சு கறி தான் வந்து நாங்கள் எப்போ வாங்கினாலும் வாங்குறது பழக்கம். நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இது இருக்குது பாருங்கள், அடியில் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து நெஞ்சு கறி தான். இதை தான் இன்றைக்கி நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வந்து எங்கள் வீட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான். வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். அரிசி சாதம் பொங்க ஆரம்பிச்சிடுச்சு, வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பாடு ரெடி பார்ப்போம். ஓகே, தயாராகிடுச்சு சாதம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, இன்றைக்கி பிரியாணி போடுறதா அப்படிதான் ஒரு பிளானில் இருந்தோம். பட் பிளானை மாற்றியாச்சு. ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு இந்த ஆவி நம்ம கையில் அடிச்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க. சும்மா தோலெல்லாம் சும்மா வைத்திக்கும். சரி, நீ ரசம் செஞ்சுட்டு நான் வந்து கிரேவி செஞ்சிட்றேன். எங்கள் வீட்டில் நேற்றியே சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் கிரேவி நீ செஞ்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, கிரேவி நான் செஞ்சிட்றேன், ரசம் மட்டும் நீ வை அப்படின்ற மாதிரி நாங்கள் வேலையை வந்து பாதியாக பிரிச்சுக்கிட்டோம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ரசம் வைக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள், நான் வைக்கிற சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாலுமே அட்டகாசமாக அருமையாக செய்வேங்க. எங்கள் வீட்டில் செய்கிறத விட நான் அருமையாக செய்வேன். பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். நாம் செய்ய போகிற சிக்கன் வந்து இவ்வளோ தாங்க. பாருங்கள், ஃபுல்லாக நெஞ்சு கறி தான். ஏன்னா கிரேவிக்காண்டி வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், ஃப்ரெஷ் கறி. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த தொடக்கறிலாம் நமக்கு வந்து செட் ஆகாது. இந்த பிரியாணியில் லெக் பீஸு அதெல்லாம் நமக்கு வந்து சரி வராது. அதனால் வந்து நெஞ்சு கறி மட்டும் ஒரு 1/2 கிலோ. பார்த்திங்கன்னா 1/2 கிலோ தான் இந்த கறி. இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம கிரேவி செய்ய போகிறோம். வாங்க நம்ம போய்ட்டு அலசி எடுத்து விட்டு வந்துக்கலாம். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் ரசம் செஞ்சாலும் செஞ்சுருவாங்க. பாருங்கள், ரசத்துக்கு தேவையான இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்கள், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டாங்க. இதை அரைச்சி தான் எங்கள் வீட்டில் வந்து ரசம் வைக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கறி செப்பரேட்டாக இருக்குது. இதில் ஒரு ஈரல் இருக்கும். இந்த ஈரல் வந்து எக்ஸ்ட்ரா போட்ட ஈரல். இதை வந்து நம்ம எடுத்துப்போம் கிரேவிக்காக. ஏன்னா நான் ஈரல் வந்து இந்த மாதிரி ஒரு ஈரல்னால் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். அவங்க எடுத்துப்போம், ஒரு ஈரல் மட்டும் எடுத்துப்போம். வேறு ஈரல் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் வேண்டாம். பாருங்கள், மஞ்சத்தூள், பூண்டு 2 பல் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு, ஸோ ரசத்துக்கு இவங்க ரெடி பண்ணட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு கழுவிட்டு வந்துடலாம் கிரேவிக்கு. ரசம் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இந்த அரைச்சி இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டியா? பாருங்கள் காய்ஸ், பாருங்கள், மிக்ஸில் எல்லாத்தையும் அரைச்சிதை அப்படியே பார்த்திங்கன்னா ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. மிளகாய் எடுத்து வச்சுக்கிறாங்க, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, புதினா. எண்ணெய் ஊற்றிடலாமா? தேவையான அளவு எண்ணெய். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை ஊற்றியாச்சு. காஞ்ச மிளகாய் 2, கடுவா ஆகட்டும்.
காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்க வேண்டிதான். அடுப்பு எதுலையா? கடுகு போட்டாச்சு. நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடுகு. சும்மா ஒரு 2 பல் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. அடுத்தது இந்த ரசத்துலேயும் கொஞ்சம் போட்டாச்சு தானே. என்னென்ன இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை. கொத்தமல்லி மட்டும் அதில் போட்டாச்சு. கருவேப்பிலை கையில் இருக்காங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. ரசம் கொதிச்சோடனே இறக்கிட வேண்டிதான். ஓகே, இருறீங்களா எடு. ரசம் ஸ்மெல்லு வந்தோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம சமையலுக்கு வருவோம். இப்போ இது வந்து நான் நறுக்கின வெங்காயம். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாயை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கறி வந்து பாருங்கள், கறி வந்து நான் கழுவிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக தான் கறி எடுத்துருக்கிறேன், கழுவி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், ரசம் கொதி வந்த உடனே ஆயில் தேருக்கு பாருங்கள். ஆயில் தேருக்கு நல்லெண்ணெய் இருக்குது. என்னது எடுத்துகிட்டு வாயா. பட்டை, கிராம்பு, சிக்கன் மசாலா எல்லாம் தயாராக இருக்குது. இப்போ ரசம் கொதி வந்த உடனே எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்பாடு இறக்கிடு. அதுதான் கைஸ், சாப்பாடு ரெடி பண்ணி வச்சாச்சு. ரசம் கொதிச்சிருச்சு. நல்ல ஸ்மெல், அருமையான ரசம் தயாராகிடுச்சு. அப்படியே இருக்கட்டும். சட்டியை வச்சாச்சு அடுப்பில். அடுத்தது எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க. ஊற்று இன்னும் கொஞ்சம் ஊற்று. ஏன்னா அதுக்கு மெயின் வந்து ஆயில் தான். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, இலை எல்லாமே சும்மா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுரு. கையோடு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போடு. ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் போட்டுரு. கருவேப்பிலை வேறு எதுவும் இதில் போட நல்ல கடுகு இதெல்லாம் எல்லாம் வேண்டாம். கையோட வெங்காயத்தை போட்டுரு. ஆனியன் போட்டாச்சு. பச்சை மிளகாயும் போட்டுரு. ஏன்னா இதில் வந்து தீ அதிகமாக வரும். ஓகே. அடுத்தது தக்காளியும் போட்டுரு. போடு ஒரு தக்காளி. பாருங்க, ஒரு அருமையான சிக்கன் கிரேவி என்னுடைய ஸ்டைலில். சிக்கன் மசாலா, குழம்புத்தூள் மிஸ் ஆகுது. இஞ்சி பூண்டை போட்டுரு. இதிலே போட்டு வதங்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கொட்டி ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சிக்கனை கொட்டு. சிக்கனை காமி இதில் பாருங்கள். கொட்டு எல்லாத்தையும் கொட்டு. எல்லா சிக்கனையும் போட்டாச்சு. உப்பு எடுத்துக்க தேவையான அளவு. அதுக்கு பற்றியா நல்லா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுரு. நல்லா கறியை திருப்பி போட்டுரு. நீங்கள் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம திருப்பி போடும்பொழுது அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அது வந்து எண்ணெயிலேயே இந்த கறி வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா கலக்கணும். அப்போ தான் சரியான டேஸ்ட் வரும். ஆனால் உப்பு நம்ம வந்து இந்த பதத்தில் தான் உப்பு போடணும். அப்போ தான் வந்து அந்த கறியில் நல்லா உப்பு போய் நல்லா சரியான ஒரு சுவை இருக்கும் கறியில். அச்சா வேகட்டும். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா
இந்த பக்குவத்தில் வந்து எண்ணெய் கொஞ்சம் வேணும்னு நினச்சினா கூட எண்ணெய் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அப்புறம் கிரேவி ஸ்டைல் வந்து குழம்புனா அது வேறு, கிரேவின்னு வந்துட்டால் நம்ம ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் வரும். அவ்வளோதான் காய்ஸ், நல்லா வெந்துருச்சு கறி. பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது சிக்கன் மசாலா தேவையான அளவு போதும், தேவையான அளவு சிக்கன் மசாலா. அடுத்தது குழம்புத்தூள், ஆச்சி குழம்புத்தூள் தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கலர் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் விஷயமே என்னன்னா, நம்ம இந்த கிரேவியை நல்லா அந்த மசாலா கூட நல்லா குழப்பி விட்டுறணும். அப்போ தான் நல்லா பட்டும் படாமல் இருக்கக்கூடாது மசாலா. நல்லா அப்போ தான் அந்த மசாலாவோட வாசனை, அந்த பச்சை வாசனை போய் அந்த ரியல் அந்த ஸ்மெல்லு நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா கறியோட சிக்கனோட ஸ்மெல்லு. ஓகேவா? பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. வேகணும், கொஞ்சம் தண்ணி எடுத்துது, அவ்வளோதான். இப்போ இந்த பதத்தில் நம்ம வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக போதும் விடு. தண்ணி எனக்கு கூட பிடிக்கும். ஒரு கிண்டி விடு. உப்பு இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்க. உப்பு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். கொத்தமல்லி போடலாமா? போதும் விடு. மூடி. அவ்வளோதான் காய்ஸ், ஒரு அருமையான சிக்கன் கிரேவி ரெடியாக போகுது. ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறலாம், வேகட்டும். பாருங்கள் ஆவி வெளியில் வந்துருச்சு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ ஆவி வந்துருச்சு அப்படின்னாலே ஓரளவு குக் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஓப்பன் பண்ண பார்ப்போம். ஆஹா அருமை. ஒரு கிண்டி விடு. இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லு. இந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வற்றணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி ஆகி அப்படியே சிக்கனில் ஃபுல்லாக கிரேவியாக இருக்கும். மூடி. இன்னும் ஒரு 5 நிமிஷம். ஓப்பன் பண்ணு. ஒரு கிண்டி விடு. அடி பிடிக்காம கிண்டி விட்டுருங்க. ஒரு அடி பிடிக்கும். ரொம்ப நேரமாக சில்வர் வானல் வந்து அடுப்பில் வந்து ஒரே பக்கமாக இருக்கக்கூடாது. கரெக்ட். பாருங்கள், இப்போ தான் இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா ஒட்டுது. இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா போதும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காயிடுச்சுன்னா சரியான கிரேவி. ஆமாம். இதுக்கப்புறம் மூடி வைக்காமல் இப்படியே இந்த பக்குவம் வர வரைக்கும் வர ஆரம்பிச்சிச்சுனாலே கிரேவி ரெடி. ஆமாம். ஸோ இந்த மெத்தடில் விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். கறியை வந்து திருப்பி போடணும். கறி வேகாது. இந்த மாதிரி ஓகே. அப்படியே எல்லா சைடும் ஆகி போதும். விடு. அவ்வளோதான், தயாராகிடுச்சு. இறக்கிட்டு இறக்கியாங்க. பாருங்கள், ஒரு அருமையான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. வாங்க சாப்பாடு ரசம் எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதை இடம் சாப்பாடு சாதம், சிக்கன் கிரேவி,
ரசம். பிளேட்டை மட்டும் எடுத்துரு. ஒரு அருமையான ரசம். அது சாப்பிட்டு அவ்வளோதான் கைஸ். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. பாருங்கள், சாதம், ரசம், சிக்கன் கிரேவி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.